கிறிஸ்து இயேசுவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காவல் தூதர்களின் விழாவை கொண்டாடுகின்றோம். உன் ஆன்மாவின் மாண்பை மறந்து விடாதே, ஏனென்றால் நீ பிறந்தது முதல் உன்னை காப்பதற்காக உனக்கென்று ஒரு வானதூதர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்கின்றார் புனித ஜெரோம் மத்தேயு நற்செய்திக்கு அவர் அளித்த விளக்க உரையில். படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வானதூதர் கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவருக்கு விளக்கம் அளிக்க, பாதுகாக்க, வழிநடத்த, நல்லது செய்ய உற்சாகம் அளிக்க இந்த காவல் தூதர் பெரிதும் துணை புரிகிறார். வானதூதர்கள் கடவுளின் கோபத்தை நிறைவேற்றுகின்றவர்கள் மட்டுமல்ல, அதைவிட முக்கியமாக கடவுளால் மனிதர்களை காப்பதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடக்க நூல் 18-19 அதிகாரங்களில் எவ்வாறு லோத்து வானதூதர்களால் பாதுகாக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரம் 34வது வசனம், என்னுடைய தூதர் உனக்கு முன்பாக செல்வார் என்று மோசேயிடம் ஆண்டவர் உரைக்கின்றார். திருப்பாடல் 91 நாம் வாசிக்கின்றோம், உன் கால் கல்லில் மோதாதபடி தம்முடைய தூதர்களால் அவர் உன்னை தாங்கிக் கொள்வார் என்று. புதிய ஏற்பாட்டிலும் நாம் எத்தனையோ வானதூதர்களை சந்திக்கின்றோம். மாற்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், வானதூதர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு பாலைவனத்திலே பணிவிடை புரிந்தார்களாம். திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 19 எவ்வாறு பேதுரு வானதூதரின் துணையோடு சிறையிலிருந்து மீட்கப்பட்டார் என்று வாசிக்கின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், வானதூதர்கள் எல்லாம் கடவுளின் பணியில் இருக்கின்றார்கள், அவர்களை கடவுள் தாம் மீட்கவிருப்பவர்களை பாதுகாப்பதற்கென்று அனுப்புகின்றார் என்று. முதல் முறையாக 1411ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் வலன்சியா நகரத்தின் சிறப்பு பாதுகாவலராக இருந்த காவல் தூதருக்கு விழா எடுக்க அனுமதி அளித்தார் திருத்தந்தை. அதைத் தொடர்ந்து 1590ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் மார்ச் மாதம் 1 தேதி காவல் தூதர்களின் விழாவை கொண்டாடுமாறு திருத்தந்தை 6ஆம் சிக்ஸ்டஸ் அவர்கள் பணித்தார்கள். இறுதியாக 1608ஆம் ஆண்டு திருத்தந்தை ரோமை திருவழிபாட்டில் இந்த விழா அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி கொண்டாடப்பட வேண்டும் என்று பணித்தார். பிரியமானவர்களே, வானதூதர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள், நமக்காக இருக்கின்றார்கள், நம்மை பாதுகாக்கின்றார்கள், நமக்கு துணை செய்கின்றார்கள். அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், வல்லமை மிகுந்தவர்கள், நண்பராக, சகோதரராக, நலம் விரும்பிகளாக நமக்கு எந்நாளும் துணை செய்கின்றார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காவல் தூதர்களை பற்றி குறிப்பிடும்போது, விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை மேற்கோள் காட்டி அற்புதமான சில கருத்துக்களை நமக்கு வழங்கினார்கள். இதோ என் தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புகின்றேன், உனக்காக நான் ஏற்பாடு செய்து வைத்துள்ள இடத்திற்கு உன்னை கவனமாக அழைத்து வருவதற்காக. அந்த தூதனுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என்று வாசிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணம். இந்த வாழ்க்கை பயணத்தில் நமக்கு துணையாளர்கள், உடன் பயணம் செய்பவர்கள் தேவைப்படுகின்றார்கள், ஆபத்துக்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக. மனிதர்கள் உதவி செய்கின்றார்களோ இல்லையோ, நம்மீது கொண்டுள்ள அக்கறையால் ஆண்டவர் தன்னுடைய தூதர்களால் நமக்கு துணை செய்கின்றார். பல்வேறு விதமான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கை ஒரு பயணம் என்பதை மறுத்து ஒரே இடத்திலேயே நிற்க விரும்புகின்றவர்கள். அவர்கள் அசைய மாட்டார்கள், எதையும் செய்ய மாட்டார்கள். ஆண்டவர் கூறிய தாலந்து ஓமையில் ஒரு தாலந்து பெற்றவன் நடந்து கொண்டானே,
எந்தவிதமான முயற்சியும் செய்யாமல் சோம்பேறிகளாக சில பேர் தெரிவார்கள். தேங்கி கிடக்கின்ற அழுக்கு நீர் போன்றவர்கள். என்ன நேருகின்றது? கொசுக்கள் தான் அங்கே முட்டையிட்டு இன்னும் அதிகமாகின்றன. எல்லாம் வீணாய் போகின்றது. நம்முடைய காவல் தூதர் நம்மை சும்மா இருக்க விடுவதில்லை. நம் பயணத்தை தொடர நம்மை உந்தி தள்ளுவார். அப்படியும் நாம் சோம்பேறிகளாக இருந்தால் நாமே பொறுப்பாளிகளாவோம். இன்னும் சிலர் பயணம் செய்கின்றார்கள், ஆனால் தவறான பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய காவல் தூதர்கள் நமக்கு சரியான பாதையை காட்டுகிறார்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து சரியான பாதையை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். உண்மை, நீதி, நேர்மை இவற்றை கடைபிடிக்க வேண்டும். சில நேரங்களில் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையாக கூட அது இருக்கலாம். ஆனால் போக வேண்டிய இடத்திற்கு நாம் போய் சேர வேண்டுமானால் அந்த பாதை வழியாகத்தான் பயணம் செய்ய வேண்டும். மனிதர்களில் இன்னும் ஒரு குழுவினர் நிலைத்து நிற்காமல் இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டே வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருப்பார்கள். அதுவும் சரியன்று. விண்ணை நோக்கிய நம்முடைய பயணத்தில் முழுமூச்சோடு நாம் பயணிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை காப்பதற்காக, வழிநடத்துவதற்காக, நமக்கு துணை செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள காவல் தூதரை மதிப்போம். அவருடைய தூண்டுதலுக்கு செவி கொடுப்போம். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது போல இந்த தூதர்கள் எப்போதும் கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறக்காதிருப்போம். காவல் தூதர்களை பெற்றமைக்கு நன்றி செலுத்துகின்ற அதே நேரங்களில் நம் குடும்பத்தாருக்கு, நம் உறவினருக்கு, நண்பர்களுக்கு நாமும் காவல் தூதர்களாக இருப்போம். அன்றைக்கு காயின், நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா என்று கடவுளை கேட்டான். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் காவலாளிகள். சகோதர சகோதரிகளே, உங்கள் உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் காவலாளிகள். ஆசிரியர்களே, உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் காவலாளிகள். உரித்த நேரத்தில் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள். சரியான பாதையை காட்டுங்கள். தவறான பாதையிலிருந்து அவர்களை மீட்டு வாருங்கள். எல்லாருக்கும் துணை செய்ய நீங்கள் பக்கபலமாக இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையை கொடுங்கள். உற்சாகமூட்டி மேன்மேலும் நல்லது செய்ய தூண்டுங்கள். பயனுள்ள வாழ்வு வாழ நற்செய்தி மதிப்பீடுகளில் ஊன்றியிருக்க உங்களை சார்ந்தவர்களுக்கு, உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கு, உங்களை காண்பவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருங்கள். ஆமென்.